மகேந்திர பல்லவரோட முதல் செய்தி தங்களுக்கு தான். பல்லவ குலத்துடைய சின்னங்களான ரிஷபமும் வேலும் பொறித்த அந்த ஓலையை மாமல்லர் படிக்கிறப்ப, ஆயன சிற்பியாரும் அவருடைய மகளும் காஞ்சிக்கு வந்துட்டாங்களா? பரஞ்சோதியோ மனக்குழப்பத்தோடு சத்ருக்கணனை பார்த்து, ஆயனருடைய அரண்ய வீட்டை அடைஞ்சப்ப அவருடைய ஆகாச கோட்டைகள் எல்லாம் செதறி விழுந்துச்சு. வியர்க்க விறுவிறுக்க மூச்சு வாங்கிட்டு வந்த சத்ருக்கனுடைய முகத்தை மூவிரண்டு கண்கள் இமையையும் அசைக்காம ஆவலோடு உற்று நோக்குச்சு. ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கண நேரம் கூட கொடுக்காம, சத்ருக்கனா, யாருக்கு என்ன செய்தி கொண்டு வந்த அப்படின்னு புவன மகாதேவி கேட்டா. தாயே, இங்க இருக்கிற 3 பேருக்கும் செய்தி கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி 3 பேருக்கும் வணக்கம் செலுத்தினான் சத்ருக்கனன். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னானா, தேவி, மகேந்திர பல்லவரோட முதல் செய்தி தங்களுக்கு தான். வீர பத்தினிங்கிற பெயருக்கு இதுக்காரும் நீங்க உரிமை பெற்றது மாதிரி வீரத்தாய்ங்கிற பெயருக்கு உரிமை பெற வேண்டிய காலம் இப்ப வந்துருச்சுன்னு தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னாரு. 8 மாசங்களுக்கு முன்னாடி அகமும் முகமும் மலர்ந்து பதிய போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சது மாதிரி இன்னைக்கு தங்களுடைய அருமை புதல்வரை அனுப்பி வைக்க வேண்டிய காலம் வந்து விட்டதா தெரிவிக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னான் சத்ருக்கனன். விவரிக்கவே முடியாத உணர்ச்சி வெள்ளம் உள்ளத்துல பொங்க, தோள்கள் பூரித்து வீங்க, தேகமெல்லாம் சிலிர்க்க, மாமல்ல நரசிம்மர் அன்னைக்கு பக்கத்துல பாய்ந்து போய் அவருடைய பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டாரு. அம்மா, சக்கரவர்த்தியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க இல்லையா? அவர் எனக்கு கொடுத்த விடுதலையை நீங்களும் மனமும் வந்து கொடுப்பீங்க இல்லையா அப்படின்னு கேட்டாரு மாமல்லர். பொறு குழந்தையே, செய்தியை முழுவதும் கேட்போம் அப்படின்னு சொன்னா தேவி. மாமல்லர் உடனே திரும்பி, சத்ருக்கனா, எனக்கு என்ன செய்தி கொண்டு வந்த அப்படின்னு கேட்டாரு. நல்ல செய்தி தான் பிரபு, தங்களுடைய மனசுக்கு உகந்த செய்தி தான். நன்றி கொன்ற பாதகனா கங்க நாட்டு மன்னன் துர்விநீதன் சலுக்க புலிகேசிக்கு முன்னாடி காஞ்சியை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற துராசையினால விரைஞ்சு வந்துட்டு இருக்கா. பல்லவ குலத்துக்கு கங்கர் குலம் பட்டிருக்கிற நன்றி கடனை எல்லாம் மறந்துட்டு இந்த படு துரோகமான காரியத்தில் அவ இறங்கி இருக்கா. அந்த துர்விநீதனுக்கு தக்க தண்டனை அளிக்கிற பொறுப்பை தங்களுக்கு சக்கரவர்த்தி கொடுத்திருக்காரு. கழுக்குன்றத்தில் இருக்கிற படையோடு நீங்க புறப்பட்டு போய் துர்விநீதன் காஞ்சியை அணுகிறதுக்கு முன்னாடி அவனை முறியடிக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காருன்னு சத்ருக்கனன் சொன்னான். மாமல்லர் ஆவேசம் வந்தவரை போல சத்ருக்கனன் கிட்ட ஓடி போய் அவனை தழுவிட்டு, சத்ருக்கனா, இதெல்லாம் உண்மைதானே? நான் கனவு ஒன்று காணலையே. சக்கரவர்த்தி நிஜமாகத்தானே என்ன கங்க நாட்டு படையோடு போராடுறதுக்கு போக சொல்லியிருக்காரு அப்படின்னு பரபரப்பா கேட்டாரு. ஆமா பிரபு, இதெல்லாம் கனவில்லை, உண்மைதான். இதோ விடைவேல் விடுகும் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு சத்ருக்கனன் ஓலையொன்னு அவர்கிட்ட எடுத்து கொடுத்தான். பல்லவ குலத்துடைய சின்னங்களான ரிஷபமும் வேலும் பொறித்த அந்த ஓலையை மாமல்லர் படிக்கிறப்ப அவருடைய முகத்துல உற்சாகம் பொங்குச்சு. படிச்சு முடிக்கிற சமயத்துல அவருடைய புருவங்கள் கொஞ்சம் நெறிஞ்சுது. நிமிர்ந்து பார்த்து, சத்ருக்கனா, உன்கிட்ட ஏதோ வாய்மொழியா செய்தி அனுப்பியிருப்பதா சக்கரவர்த்தி எழுதியிருக்காரே, அது என்ன அப்படின்னு கேட்டாரு. ஆமா பிரபு, எத்தனையோ சாம்ராஜ்ய கவலைகளுக்கு இடையில பல்லவ நாட்டோட கலை செல்வத்தை பாதுகாக்கிற பொறுப்பையும் சக்கரவர்த்தியால மறக்க முடியல. ஆயன சிற்பியாரும் அவருடைய மகளும் காஞ்சிக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு என்ன கேட்டாரு. இல்லைன்னு நான் சொன்னேன். தாங்கள் போர்க்களத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நேரில் ஆயனர் வீட்டுக்கு போய் அவங்கள காஞ்சிக்கு அனுப்பிட்டு போகணும் அப்படின்னு தெரிவிக்க சொன்னாருன்னு சத்ருக்கனன் சொன்னான். மாமல்லருடைய மகிழ்ச்சி இப்ப பரிபூரணம் ஆயிடுச்சு. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி சிவகாமியை பார்த்து விடை பெற்றுட்டு போகணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே விருப்பப்பட்டார். இப்ப தயக்கமே இல்லாம ஆயனர் வீட்டுக்கு போக சௌகரியம் ஏற்பட்டுருச்சு. சிவகாமியுடைய விஷயத்துல தம்முடைய மனநிலையே அறிந்துதான் சக்கரவர்த்தி அப்படி செய்தி அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு கூட அவருக்கு ஒரு கணம் தோணுச்சு. ஆனா அவருக்கு தன்னுடைய மனநிலை எப்படி தெரிந்திருக்க முடியும்? தம்முடைய அருமை தோழர் பரஞ்சோதி தான் சொல்லி அனுப்பியிருக்கணும். இந்த எண்ணத்தினால பரஞ்சோதி மேல அவருக்கு இருந்த ஸ்நேக உணர்ச்சி பன்மடங்கு பெருகுச்சு. பக்கத்துல இருந்து அவருடைய கரத்தை பற்றி தம்முடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்கு அறிகுறியா அழுத்தி பிடிச்சாரு மாமல்லர். பரஞ்சோதியோ மனக்குழப்பத்தோடு சத்ருக்கனனை பார்த்து, ஐயா, எனக்கும் ஏதோ செய்தி இருப்பதா சொன்னீரே, அது என்னன்னு கேட்டாரு. அதுவா, லக்ஷ்மணன் எப்படி ராமனை பின்தொடர்ந்து போனாரோ அந்த மாதிரி நீங்களும் மாமல்லரை தொடர்ந்து போகணும்னு சொன்னாரு. சக்கரவர்த்தியே சீக்கிரமா காஞ்சிக்கு வந்து கோட்டை பாதுகாப்பை கவனித்துக் கொள்வதா சொன்னாரு அப்படின்னு சத்ருக்கனன் சொன்னான். ஆஹா,
என் அருமை தோழரும் என் கூட வராரா அப்படின்னு மாமல்லர் மேலும் பொங்கிய மகிழ்ச்சியோடு பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார். அதுக்கப்புறமா அவர் அன்னையை நெருங்கி அவருடைய பாதங்களில் நமஸ்கரித்து, அம்மா விடை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். பல்லவ சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தினியுடைய கண்களில் அப்போ கண்ணீர் துளிச்சுது. குழந்தாய் வெற்றி மாலை சூடி சேமமாய் திரும்பி வா அப்படின்னு சொன்னா புவன மகாதேவி. மாமல்லர் எழுந்து நின்னார். ஏதோ சொல்ல நினச்சவர் கொஞ்சம் தயங்கினார். மாமல்லா, இன்னும் ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு தேவி கேட்டா. ஆமாம் அம்மா, ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி தந்தை சொல்லி அனுப்புனதை கேட்டீங்க இல்லையா அப்படின்னு நரசிம்மர் கேட்டார். ஆ கேட்ட நரசிம்மா, அதை பற்றி என்ன அப்படின்னு புவன மகாதேவி கேட்டா. அவங்கள காஞ்சிக்கு அனுப்பிட்டு நான் போர்க்களம் போகிறேன் அம்மா அப்படின்னு நரசிம்மர் சொன்னார். சரி சரி, அப்படியே செய் குழந்தையேன்னு தேவி சொன்னான். அம்மா, சிவகாமி இங்கே இருக்கிறப்ப அவளை நீங்கள் மருமகளை போல பார்த்துக்கணும்னு நரசிம்மர் சொன்னார். என்ன, மருமகளை போலவா? முடியவே முடியாது. அந்த தாயில்லா பெண்ணை என்னுடைய சொந்த மகளை போலவே பார்த்துக்கிறேன்னு தேவி சொன்னான். இதை கேட்ட மாமல்லர் புன்னகையோடு, இல்லை அம்மா, நீங்கள் மருமகளை போல பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொன்னார். புவன மகாதேவியுடைய புருவங்கள் அப்போ நெறிஞ்சுது. ஏன் அப்படி சொல்லற குமாரா? மகளை போல பார்த்துக்கிறேன்னு நான் சொன்னதை ஏன் மறுக்கிற? ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு தேவி பரஞ்சோதியை பார்த்தா. உடனே அவளுடைய முகத்தில் மலர்ச்சி காணப்பட்டுச்சு. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. ஆயனர்கிட்ட சிற்பம் கற்க வந்த பரஞ்சோதி ஆயனருடைய மிக சிறந்த சிற்ப வடிவத்தையே கொள்ளை கொள்ள பார்க்கிறானா அப்படின்னு சொன்னான். மாமல்லர், பரஞ்சோதி இருவருடைய முகங்களும் அப்போ ரொம்பவுமே வேதனையை காட்டுச்சு. சரி இருக்கட்டும் அம்மா, தாமதிக்க நேரமில்லை, நாங்கள் புறப்படணும், விடை கொடுங்க அப்படின்னு சொன்னார் மாமல்லர். சத்ருக்கனன் காஞ்சிக்கு வந்து 2 நாளிகைக்குள்ளேயே குமார சக்கரவர்த்தியும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி கோட்டையுடைய வடக்கு வாசல் வழியாக புறப்பட்டாங்க. திருக்கழுக்குன்றம் போய் அங்கிருந்து தற்காப்பு படைகளை மறுநாள் அதிகாலையில் புறப்பட ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டாங்க. அன்னைக்கு மாலையே ஆயனருடைய வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னும், மறுநாள் அதிகாலையில் சைனியத்தோடு தாங்களும் கிளம்பிடணும் அப்படின்னு உத்தேசித்து நரசிம்மரும் பரஞ்சோதியும் புறவிகள் மீதேறி ஒரு சிறு குதிரை படை தங்களை பின்தொடர விரைந்து போய் ஆயனருடைய வீட்டை அடைஞ்சாங்க. போகிறப்ப சிவகாமி கிட்ட இப்படியெல்லாம் பேசணும், இன்னின்னவெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதா மாமல்லர் எவ்வளவோ மனக்கோட்டைகள் கட்டிட்டு போனார். ஆனால் ஆயனருடைய அரண்ய வீட்டை அடைஞ்சப்ப அவருடைய ஆகாச கோட்டைகள் எல்லாம் செதறி விழுந்துச்சு. வீட்டுடைய முன்கதவை பெரிய பூட்டு போட்டு பூட்டி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் பூரண நிசப்தம் குடிகொண்டிருந்துச்சு.